ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த பதிவை பார்த்துவிட்ட இந்த நிமிஷத்திலிருந்தே உனக்கான வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்கப் போகுது. அதனால தான் இதை உடனே கேட்க சொல்லி அவசரமாக உன்னை பார்க்கவும் ஓடி வந்தேன். ஆனால் காலையிலிருந்து நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு கூட தெரியாமல் நீ வேற ஏதோ வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறாய். எப்போதும் நீ வாழ்ந்த வாழ்க்கையையும் கடந்து வந்த பாதையையும் மறக்காதே. நீ தேடிக்கிட்டு இருக்க அனைத்தையும் உன் கைகளில் வந்து கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பிக்க இந்த வராகி அம்மா தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் உன் முகம் கொஞ்சம் ஆடி இருந்தாலும் உன்கிட்ட எதையாவது பேசி சமாளித்து உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதனோ நல்ல இதயம் கொண்ட உள்ளவரோ உன் பக்கத்தில் இருந்தாங்கன்னா வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால்தான் எப்போதுமே உனக்கு ஆறுதலாகவும் அன்பை காட்டவும் அனுசரணையாக இருக்கவும் உனக்கான நல்ல மனிதரை உன்னை நோக்கி உன் வாழ்க்கையில் வரவழைக்க போகிறேன். இனிமே நீ எதற்காகவும் அழுகவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். நீ கலங்கும்படியாக உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்ல விஷயத்தை இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுக்கிறேன். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமையை உனக்குள்ள வளர்த்துக்கோ. அடுத்த நொடி உன் கைகளில் இல்லாத போது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத போது, இப்போது இருப்பதை ஏற்றுக்கொள்வது தானே சரியாக இருக்கும். உன் வாழ்க்கை முழுவதையும் இந்த வராகி அம்மாவின் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா எதை எப்போ நடத்தணும் எப்படி நடத்தணும்னு நான் சிந்திச்சு அனைத்தையும் சரியாக திட்டம் போட்டு உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். கொஞ்ச நாளைக்கு நீ யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக இருந்து பாரு. அப்போது யார் உன்னை தேடுகிறார்கள் என்பது உனக்கு புரிய வரும். நீ நல்லா கவனிச்சினா யார் உன்னை தேடி வர்றாங்க, யார் நீ தேவையே இல்லைன்னு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஒதுங்கி போகிறாங்கன்றத சரியாக கண்டுபிடிக்க முடியும் அல்லவா? இதுக்கு முன்பாக உன்னை தேடியவர்கள் உன்கிட்ட வந்து பேசினவங்க இப்போ எங்கே போனாங்க? ஏன் அவங்கள காணோம்? அவங்க நிஜமாவே உன்னைத்தான் தேடி வந்தாங்களா அல்லது உன்னிடம் இருக்கக்கூடியதை தேடி வந்தாங்களான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், எதுக்காக உன்கிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்கன்றதும் வாழ்க்கை எப்படின்றதும் நிச்சயமாக உனக்கு புரிய வரும். எப்போதும் வாழ்க்கையில் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக்கோ. அடுத்த நொடி உன் கைகளில் இல்லாத போது உன் வாழ்க்கையை நீ ஏன் பொறுப்பில் ஒப்படைப்பது தானே சரியாக இருக்கும். என்ன நடக்கும் எது நடக்கும்னு உனக்கு தெரியலைனாலும் அனைத்தையும் நடத்தி கொடுக்கும் தாயாகவும் தெய்வமாகவும் இந்த வராகி அம்மா நான் அல்லவா இருக்கிறேன். கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் உயர்வானதாக சிறப்பானதாக பெரிதானதாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தருவேன். உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்தால் உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இங்கே இல்லை. ஆனால் நீ யாரிடமும் காசு பணம்னு எதையும் எதிர்பார்க்கலன்றது எனக்கு தெரியும். நீ எதிர்பார்க்கும் அன்பை கூட தர மனசில்லாத இந்த மனிதர்களிடம் நீ எதையும் தேடி போகாதே. நீ அன்பை தேடி போனாலும் உனக்கு கிடைக்கிறது என்னவோ கஷ்டமும் கண்ணீரும் மட்டும்தானே. இது எல்லாவற்றையும் நான் முடிவுக்கு கொண்டு வரேன். கூடிய சீக்கிரம் உனக்கான அன்பையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் கூட நானே உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எப்போதும் உனக்கு துணையாக யார் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த வராகி அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பேன்னு நம்பு. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா வந்து விட்டேன் அல்லவா? உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளில் பிரச்சனை இருக்கிறது வேற. நீ உன்னையே ஒரு பிரச்சனையாக நினச்சிக்காத. நீயாகவே அதை இதை யோசிச்சு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை அது அப்படி இருக்குது இது அப்படி இருக்குன்னு பிரச்சனைகளாக பெருசாக்கிக்கிட்டு உன் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாதே. உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா செஞ்சு தருவேன். நீ எப்போதும் பயப்படக்கூடாது என் செல்லமே. நீ ஜெயிக்கிறதுக்கான பாதையை இந்த வராகி அம்மா நான் காட்டி உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரப்போகிறேன். இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கத்தான் போகிறாய் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதுமே எதை செஞ்சாலும் ஒரு ஆர்வத்தோட ஈடுபாட்டோட கவனத்தோட செய்ய பழகு. வாழ்வில் எந்த ஈடுபாடும் இல்லாமல் ஒரு சலிப்போட வாழும்போது வாழ்க்கை மிகவும் வெறுப்பானதாக தோன்றும். உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளுக்குள்ளும் நீ தொலைஞ்சு போயிடாத. எண்ணங்கள் எப்படி இருந்தாலும் உன் உணர்ச்சிகள் உனக்கு எதை சொன்னாலும்
நீ எப்போதும் தைரியமா, தெம்பா, கவனமா உனக்கான வேலைகளை சிறப்பாக செய்ய பழகு. நீ இத்தனை நாட்கள் பொறுமையாக காத்திருந்ததால்தான் இப்போது உனக்கான வெகுமதியை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த பரிசையை உன் கைகளில் பொக்கிஷமாக நான் கொடுப்பேன். உன் பொறுமை நிச்சயமாக உனக்கு பலனை தரும். வறுமையும் தேக்கமும் தடைகளும் இப்படி எது வந்தாலும் எத்தனை வந்தாலும் அத்தனையையும் தாண்டி இந்த வராகி அம்மா உன்னை ஜெயிக்க வைப்பேன். கடந்த காலத்தில் நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் இப்போது உன் வாழ்வில் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. உனக்கு என்னெல்லாம் வாக்கு கொடுத்தனோ அது அத்தனையையும் சரியாக, சிறப்பாக, வெற்றிகரமாக இப்போது உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த பதிவையே உன் கண்களில் காட்டினேன். கடந்த காலத்தில் நீ அறியாமையாலும் வெகுளித்தனத்தாலும் எத்தனையோ தவறுகளையும் பிழைகளையும் செஞ்சிட்ட. அதுக்காக அதையே நினச்சி வருத்தப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீ உன் தவறுகளை திருத்திக்கிட்டு நல்ல மனசோட முன்னேற தயாராகு. நீ முன்னேறுவதற்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே வந்து உன் கைகளில் கொடுக்குறேன். உன்னை சோதனைக்கு உள்ளாக்குகிற எல்லா பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சரி செஞ்சு அதை முற்றிலுமாக உடைத்து நொறுக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே உன்னை வலிமையான, தைரியமான ஆளாக மாற்றுறதுக்காக மட்டும்தான் வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. இனிமேலும் நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். நீ தவறான வழியில் போகவும் தடமாறி போகவும் கூட நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை பாதையை மேம்படுத்தி உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மட்டும் பொறுமையோடு இருந்தீனா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செய்து தருவேன். உன்னை சாய்த்து கொண்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு என்ன கூப்பிட்டினா எங்கே இருந்தாலும் உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையில் வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பேன். என்னை நம்பி வணங்கி வாழும் நீ கண்டிப்பாக முன்னேறாமல் இருக்க மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றிகளை கொடுப்பேன். நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு மட்டும் நினைக்காத. சில சமயம் நடக்காதது கூட உன் நல்லதுக்காக தான் நான் நடத்தவில்லை என்பதை புரிந்துகொள். சில விஷயங்கள் நடந்தால் உனக்கு நல்லதுன்னா அதை நடத்தி கொடுத்துருவேன். சில விஷயங்கள் நடந்தால் உனக்கு பிரச்சனையும் மன வருத்தமும் கஷ்டமும் வரும்னா அதை நடக்க விடமாட்டேன் செல்லமே. எப்போதும் உன் எண்ணங்களை சரியாக அமைச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை தானாகவே சரியாகிவிடும். எண்ணங்களை மட்டும் உயர்வானதாக, உண்மையானதாக, சரியானதாக, சிறப்பானதாக வைத்துக்கொள். எப்போதும் நம்பிக்கை இழக்கவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை கஷ்டமானதாக இருக்காது. இப்போது நீ எதை கஷ்டம்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். எத்தனை நாட்கள் நீ சோதனையை அனுபவிச்சியோ, எத்தனை நாட்கள் துன்பத்திலும் துக்கத்திலும் தவித்தாயோ அது அத்தனைக்கும் நான் முடிவை கொண்டு வரப்போகிறேன். நீ எப்போதும் தனியாக இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. ஓ மேலே அன்பு காட்டவும் அரவணைக்கவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து தெளிவுபடுத்தி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லாத்தையும் சரி செய்து தருவேன் என் தங்கமே. உன்னை காப்பாற்றி உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனிமே நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நானே சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன். வாழ்க்கையில் எப்போது எந்த முடிவை எடுத்தாலும் இறை நம்பிக்கையோடு எடுக்க பழகு. எடுத்த முடிவை சரியாக செயல்படுத்தி விட்டு அது நல்ல முடிவுக்கு வரணும்னா அதை ஏன் கிட்ட விட்டுடணும். செயல்கள் மட்டும்தான் உன்னுடையது, முடிவு என்னுடையது. நான் நினைக்கிறது போல தான் உன் வாழ்க்கையை அமைச்சு தருவேன்றதை நீ மறந்துட வேணாம். என்னை நம்பி நீ எந்த காரியம் செய்தாலும் அது என்னால் செய்யப்படுவது என்பதை புரிந்துகொள். நான் செய்கிற காரியம் ஏதாவது தோற்று போய் தோல்வியை தருமா? நிச்சயம் கிடையாது. உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கும் நல்லதை நடத்துவதற்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நல்ல மனசுள்ள என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி எந்த தவறையும் நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் உன் வாழ்வில் இருக்கும் தவறுகளையும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். நீ எப்போதும்
எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்க வேணாம். உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா பொறுப்பேற்றுக்கிறேன் செல்லமே. என் பொறுப்பில் உள்ள என் செல்லப்பிள்ளையாகிய உன்னை நல்ல முறையில் வழி நடத்தி வாழ்க்கைங்கிற பெருங்கடலை கடக்க செய்து உன்னை கரை சேர்க்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பா நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளை போல வாழ்க்கைங்கிற இந்த பெருங்கடலில் மாட்டி முழித்து தவித்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றி கரை சேர்த்து உன்னை நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன். வாழ்க்கையை நினைச்சு திகைச்சு போகாத. வாழ்க்கையை பற்றி திகைப்பு உனக்கு வேண்டாம். என் அன்பு பிள்ளையான உன்னை மகிழ்ச்சியில் திளைக்கும்படியும் மன நிம்மதி கொள்ளும்படியும் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான தோற்றம். அது உன்னை படைத்த தோற்றம், உன் குணங்களின் தோற்றம் என புரிந்து கொள். உன் மனசையும் உன்னுடைய குணத்தையும் பொறுத்து தான் உன் வாழ்க்கையின் தோற்றம் அமையும். அதனால நல்ல மனசோட நல்ல குணத்தோட நீ நல்ல செயல்களை செய்யும்போது உன் வாழ்க்கையும் தானாகவே நல்லதாக மாறிவிடும் என் தங்கமே. எல்லா பக்கங்களிலும் உன்னை சுற்றி இந்த வராகி அம்மா நான் இருந்து நீ செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நீ எப்போதும் நல்ல செயல்களை செய். மனசுல இறை பக்தியும் பயபக்தியும் இருக்கும்போது நீ ஒருபோதும் தப்பு செய்ய மாட்ட. அப்படி எல்லாவற்றையும் சரியாக செய்யும்போது வாழ்க்கை தானாகவே சரியானதாக மாறி உனக்கான சந்தோஷத்தையும் கொடுத்துருன்றதை புரிஞ்சுக்கோ. எப்பொழுது பார்த்தாலும் என் வாழ்க்கையில் அது இல்லை, இது இல்லை, அது கிடைக்கல, இது நடக்கலைன்னு புலம்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு என்ன வேண்டுமோ அதை அடைவதற்கான ஒரு குறிக்கோளை லட்சியமாக வச்சுக்கிட்டு அதை மனசில் வச்சு செயல்படும்போது நீ எதிர்பார்த்தது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். கிடைக்காததையும் நடக்காததையுமே குறை சொல்லி காலத்தை வீணடிக்காமல் அதை அடைவதற்காக பெறுவதற்காக நீ என்ன முயற்சி செஞ்சன்னு யோசி. நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சினா உனக்கு அழகாக அத்தனையும் இந்த வராகி அம்மா நானே வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை புரிந்து கொள்.